ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ், ஸ்டூடியோ, தங்குற இடம், தூங்குற இடம் எல்லாத்தையும் வந்து பூட்டிட்டு நம்ம வந்து இப்போ ட்ரிப்பு கிளம்புறோம். இப்போ வந்து பஸ் புக் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். யாருன்னா நானும் ப்ளஸ் உங்களுக்கு கதிர் தெரியும்ல, அவரும். கடமை நான் தெரியுமா, திரும்பி பார்த்து வெறியா இருப்பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏசியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பஸ்ஸா? ஐயோ பஸ்ஸா பிடிச்சிட்டு வரேன், திருப்பி வரேன். வினையா பண்றேன், அது மாதிரி ஐடியா இருக்கு. என்ன பண்றேன் சின்ராசு வண்டியை கொஞ்சம் ஓரமாட்டு பாட்டு. டிரைவர் பக்கத்துல யாராச்சும் பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. டிரைவர் பக்கத்துல யாரோ நல்ல பிள்ளையா உட்காந்துருக்கு. ஒரு கதை டிரைவர் இருந்து ஓட்டுறாங்க. எப்பா டிரைவர் வாங்க, மற்றதெல்லாம் வந்து அப்படியே போகும்போது ஜாலியாக பேசிக்கிட்டு போவோம். நாங்கள் போவோமா? போகலாம். ஓகே காய்ஸ், வாங்க போகலாம். ஓ என்னடா நீங்க? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ. யாரெல்லாம் பார்க்கலையோ உடனே போய் பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அந்த vlogலேயே சொல்லியிருப்பேன். கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து நம்ம வந்து ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆமாங்க, நம்ம வந்து கோயம்புத்தூர் இல்லை திருப்பூர் ட்ரிப் போட போகிறோம். ஒன்று திருப்பூர் போயிட்டு கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா கோயம்புத்தூர் போயிட்டு திருப்பூர் போகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இதில் போகிறோம். ஓகே, இப்போ வந்து பஸ் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து எங்க லைட்டாக மாறிக்காதீங்க. ஓகே, இப்போ பஸ் புக் பண்ணியிருக்கோம். அப்படிதான். இங்கே இப்போ வந்து பஸ் புக் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். யாருன்னா நானும் ப்ளஸ் உங்களுக்கு கதிர் தெரியும்ல, அவரும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஆஃபீஸு, ஸ்டூடியோ, தங்குற இடம், தூங்குற இடம் எல்லாத்தையும் வந்து பூட்டிட்டு நம்ம வந்து இப்போது ட்ரிப்பு கிளம்புறோம். எங்கே ஃபஸ்ட்டு இப்போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு தானேங்க? ஆமாம், கோயம்பேடுக்கு வந்து பஸ் புக் பண்ணியிருக்கோம். என்ன பஸ்ஸு? ஸ்மார்ட் இன்டர்சிட்டி. கரெக்டாக சொல்லிட்டேனா? ஸ்மார்ட் இன்டர்சிட்டி பஸ்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கோம். பஸ்ஸில் போகும்போது vlog பண்ணுறோம். அந்த பஸ்ஸோட இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஃபுட்டேஜில். ஓனர் ஆக போகிறாரு. ஆமாம், வாங்கிடுவாரு. அதனால எல்லாரும் பாட்டி நானும் ஒரு கேமராவில் காட்டலான்னு பார்த்துருக்கேன். அதாவது ஒரு கடமை நான் தெரியுமா, நம்ம ஃபுட்டேஜை அது எங்களாலே பார்க்க முடியாது, ஆனால் திரும்பி உங்களாலும் பார்க்க முடியாது. தெரியும் எனக்கு. திரும்பி பார்த்து வெறியாக இருப்பாருங்க. அதுதான் வந்து நல்ல மனுஷனுக்கு அழகு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏசியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கண்டென்ட் காட்டி நிறைய மொக்க பண்ணுறாரு. சரி, நம்ம வேலையை விட்டு வர அப்போலாம் மொக்க பண்ணக்கூடாது. நான் போகிறேன். எனக்கு ஃபோன் வருது, இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே கைஸ், நம்ம வந்து vlog பண்ணும்போது வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஃபோன் கால் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு யூடியூபர் அப்படின்னா வந்து இந்த ஃபோன்ஸ் கால்லாம் வரதா செய்யும். இது வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை. தென் இதுங்க vlog பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, நல்லா ஓகேங்களா? நம்ம வந்து இப்போது இங்கேருந்து ஆக்சுவலாக நம்ம வீடு கீழே இருக்குது, பாதி பேர் தெரியும். வீட்டிலேருந்து இறங்கி அப்படியே நடந்து போய் இங்கேருந்து நம்ம 46G வந்து கோயம்பேடு பஸ் இருக்கும். கோயம்பேடில் தான் வந்து ஸ்டாப் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு நம்ம இறக்க வேண்டியதை இறக்கி விட்ருவாங்க. வாங்க, மற்றதெல்லாம் வந்து அப்படியே போகும்போது ஜாலியாக பேசிக்கிட்டு போவோம். நாங்கள் போவோமா? போகலாம். ஓகே காய்ஸ், வாங்க போகலாம். என்னடா நீங்க? அதாவது என்னாச்சுன்னா, பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸு சென்னை டிராஃபிக்கில் தாறுமாறாக போயிட்டுருக்கு. தாறுமாறாக போல் ஊர்ந்து போயிட்டுருக்கு. நாங்கள் அப்படியே உக்காண்டிருக்கோம். ஆமாம், உக்காண்டிருக்கோம். ஆனால் இங்கேருந்து திருப்பூர், கோயம்புத்தூர் போகிற வரையும் கூட அந்த டயம் தெரியாது. ஆனால் வீட்டிலேருந்து கோயம்பேடு போகிறது தான் பெரிய விஷயம். மேப்பில் பார்த்ததில் 1 hour ஆயிரம் நினைக்கிறேன். 1 hour ஆகுமா? போகிறோம். நம்மளுக்கு பஸ்ஸு வந்து 9:15 கரெக்டாக நம்ம அங்கே போகிறோம். மஜா பண்ணுறோம். சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. மதுரைக்கார சின்ன தெரியாது. மஜா பண்ணுறோம். இல்லை, பரவாயில்ல. நான் அது நம்ம தமிழ்நாடுப்பா, எல்லாமே பேசுவான். நம்ம வந்து ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவோம். அது மாதிரி மாறிக்குவோம், பிரச்சனை இல்லை. சரியா? ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து பஸ் ஏறிட்டோம். இடையில வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தனால பஸ்ஸில் வந்து நிறையா
வீடியோஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க, நாங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் போயிட்டு அப்படியே டைம் ஆயிடுச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் சொல்லி வைப்போம் கரெக்டாக பண்ணலாம். இல்லை, பஸ் வந்து சீக்கிரமாக ஏறிட்டோம். ஆனால் பஸ் வந்து ஓட தெரியல. கிளம்புறோம் அந்த மாதிரி வரும். இந்த ஸ்மார்ட் பஸ்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ், நாங்கள் தண்ணி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். தண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. தண்ணி ம் இது ஏதோ ஏசி வந்து நிற்கிது. ஒன்றும் வரல. வருதுங்க, ஏசி வருதுங்க. இங்கே பாருங்க, கண்ட்ரோலர் அது போக போக எனக்கு மட்டும் சரியில்லை. லைட் ஒர்க் ஆகுது. நம்ம பிளாக் பண்ணுறது கிளப்புறோம். இதில் இன்னொன்று நம்மளுக்கு என்னென்னா, லாஸ்ட் சீட்டில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, படுத்துக்கலாம். உருள்றான். பக்கத்தில் பாருங்க இன்னொரு சீட் இருக்கு. நாங்கள் சீட் 2 சீட் தான் புக் பண்ணோம். நம்மளுக்கு இந்த சமயத்துல என்ன கேப்டன் கூப்பிடு. இது வந்து கேப்டன் சீட் பாருங்க. இது இருக்கு உனக்கு. இங்கே விஜயகாந்த் ஆஃபீஸில் இருந்தால் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கா? ஓகே. யாருங்க நீங்கள்? டேரக்டரு, எடிட்டரு, கேமராமேன் போடு, எல்லாத்தையும் சொல்லி விடு. அடிச்சு நெக்ஸ்ட் படத்தோட வாய்ப்பு. தலைவர் அழப்புறோம் அவங்க அப்பா தப்பா இருடா. இப்போ என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னா, ரொம்ப நேரமா இதை சாக்கிறதுக்கு கம்பி எங்கிட்டு இருக்கு தெரியல. எனக்கு இங்க இருக்கு கண்டுபிடிச்சு. எங்க இருக்கு? எனக்கு அந்த பக்கம் இருக்கு. உங்களுக்கு அந்த பக்கம் காணியா? இந்த இருக்கு. சுச்சு மாதிரி இருக்குப்பா. அது தெரியாம தான் நான் தேடிட்டு இருக்கேன். மஜாவா இருக்கு. இப்போ என்னன்னா, நாங்க எந்த பஸ் ஏறி இருக்கோம்னா, இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ். ஸ்மார்ட் பஸ் பஸ் வந்து லாஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு வீட்டில் செட்டப் போட்ட மாதிரி இருக்கு. பேக்ரவுண்டு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. வெளியே இந்த பஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பஸ் நல்லா இருக்கு. இன்டர்சிட்டி பஸ்ல யார் போயிருக்கா? நான் போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ்ல. ஆமாம், ஏதோ ஃப்ளைட்டில் போன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம். சரி, உங்க பேர் என்ன? என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கதிர் என்ற கதிர் ஏசுவன். கதிர் டான் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாள் எனக்கு கேட்கணும்னு கேள்வி. அது என்ன கதிர் டான் ஆஃப் லைஃப்? உங்க லைஃப் நீங்க டான்? ஆக்சுவலி காலேஜ் படிக்கையில். ஏன் படிச்சீங்க காலேஜ்? எதுக்கு படிச்சீங்க காலேஜ்? அது எதுக்கு படிச்சேன்னு, அது காலேஜுக்கு போனீங்க சும்மா ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்தீங்க? அது வந்து எல்லாருக்கும் தெரியும். சில பேர் வந்து நீ வந்து என்ன பேசலாம், ஏமாத்தினாங்க. அது என்ன வேணாலும் நடக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு மேலே அதை பற்றி பேசியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காலேஜில் லயோலாவில் படிக்கையில் என்னன்னா, படிச்சிங்களா? ஆமாம், பணக்காரன் வீட்டு புள்ள போல இருக்கு. ஆமாம், பணக்காரன் வந்து எனக்கு நிறைய வருது. வாயில நிறைய வருது. அதனால அதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேணும். அங்கே படிக்கையில் என்னன்னா, டான் படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதனால என்னன்னா டான் ஆஃப் லயோலா அப்படின்னு வச்சேன். கதிர் டான் ஆஃப் லயோலா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு. இப்போ எதுக்கு லைட்டு இல்லை, டான் ஓடி அந்த வெளிச்சம் அதை வச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா எனக்கு லைஃப்ல வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கல. டானுக்கு எவ்வளோ கேவலமான விஷயங்கள் நடக்கணுமோ அவ்வளோ கேவலமான விஷயம் நடந்துச்சு. அதனாலதான் அந்த லைஃப்ல நான் தான்டா என் லைஃபுக்கு டானு அப்படின்ட்டு நான் தான்டா டானு என்னோட லைஃபுக்கு டான் அப்படின்னு நானே வச்சுக்கிட்டேன். சூப்பர். அதனால எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கணும். என்ன ஒரு கண்ட்ராவியான ஸ்டோரி. சரி ஏங்க, இது கீழே தாங்க அடிக்குது எப்படி வச்சாலும். எனக்கு லைட்டா பசிச்சு வாங்கிட்டு வரலான்ட்டு பஸ் விட்டு இறங்கி கிளம்பாக்கதான் இவ்வளவு நேரம். என்ன வாங்க போறீங்க? வேற போதும். வேற ஜூஸ் அண்ணா இது அவ்வளோவா வருஷம் வச்சு ஜிபே பண்ணிக்கலாமா? இருக்கு. எங்கேயா போறீங்க அப்படின்னு பஸ்ல இருந்து இறங்கும் போதே வந்து அண்ணா சார் போகாதீங்க சார் அவன்கிட்ட கேட்டதுக்கு போங்கண்ணா, இவன்கிட்ட கேட்டதுக்கு போவாங்க. என்ன நம்மளை பார்த்தா என்ன நீங்க முடி கேவலமா இருக்குங்க. அது ஒழுங்கா சரி பண்ணுங்க. இந்த பஸ்ஸா? ஐயா பஸ்ஸா காண. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? அது லாஸ்ட்ல இருக்கும். இதோ இந்த பஸ் தான். 9229 இந்த பஸ் தாங்க. சரி, இப்போ நம்ம எந்த பஸ்ல ஏறணும்? இன்டர்சிட்டி ஸ்மார்ட் பஸ். எந்த ஊருக்கு போறதுங்க? எந்த ஊருக்கு போறோமா? நம்ம வந்து திருப்பூர் போறோம். திருப்பூர் அவினாசி.
நியூ பஸ் ஸ்டாண்ட். அங்கே போய் இறங்குறோம். அவினாசி போலங்க. அவினாசி நியூ பஸ் road. ஸ்டாண்டா? நியூ பஸ் ஸ்டாண்ட் அங்கே சொல்கிறாங்க. அப்படிதான் அங்கே இறங்கி ஓயில் ரூம் போடுறோம் தங்கால் தங்குறதுக்காக. நாங்கள் 2 பேர் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓயோங்கிறது ரூம் புக்கிங் தான். ஆமாம், அதை ஏதோ அந்த ஓயோன்னு சொன்னாலே அது பெரிய இந்த கெட்ட வார்த்தை மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க நீங்களே. பரவாயில்ல. நீங்களும் அப்படி தானே பார்த்தீங்கண்ணா? நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க? அப்போ நினச்சி தப்பு இல்லையே. அவர் அழகா பாரியா, அவர் நிறைய பாரு, தண்ணி குடிக்கிற ஸ்டைலில் பாரியா. எதை பார்த்தாலும் இங்கே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், பச்சை பச்சையாக இருக்குங்க. என்ன பண்ண போறீங்க? சார்ஜ் போட போறீங்க? சார்ஜ் வச்சு கரெக்டாக வச்சு. நான் சார்ஜ் தான் இருக்கிறதுல ரொம்ப வந்து தேவையானது. சோறு தண்ணி கூட வேணாம், எல்லாத்தையும் சார்ஜ் இருக்கணும் ஃபஸ்ட். ஆமாங்க, அவருக்கு சோறு தண்ணி கூட தேவையில்லைங்க. ஒரு டீ கொடுத்தா போதும், சாப்பிட்டு ஃபயர் ஃபுல்லாயிரும். அவருக்கும் இல்லை எனக்கும் அப்படி தான். டீ கொடுத்தா போதும். யாராவது எங்களை இன்வைட் பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்தா போதும், ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். இதுக்கு இது ஃப்ரீயெல்லாம் இல்லை, காசு கொடுத்தோம். 60 ரூபாய்க்கு. ஆனால் ட்ராவல் டைமில் இந்த ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடுவேன். எதுக்கு வாங்கினீங்க? இது சாப்பிட மாட்டீங்களா? இல்லை, நான் பிஸ்கட் சாப்பிட மாட்டேன். இந்த பிஸ்கட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கேமரா ரோட் ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள் நான் பார்த்தது இல்லை. இல்லைல்ல? ஆமாம், இந்த கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் புது டெக்னிக்ங்க. என்னோட மொக்க கேமராவில் எடுக்கிறேன், பட் இருந்தாலும் பார்க்கலாம். மக்களை நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? அம்மா நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எப்படி எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? இந்த பொசிஷன்ல உங்களுக்கு வந்து நாங்கள் கோர்ஸ் கற்றுக்க தரோம். இந்த மாதிரிலாம் எப்படி இப்போ இந்த மாதிரி இருக்குமா? இப்போ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆங்கிள் எப்படி வைக்கணும், எப்படி கேமரா செட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு டீம் பண்ணுங்க, நாங்கள் சொல்லிட்டோம். என்னன்னா பாருங்களேன். ஹாய், இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். எந்த ஊர் இது? இது வந்து திருச்சிக்கு வரலாம் அப்படின்னு. திருச்சி ரூட்டு, இது சேலம் ரூட்டு. இவருக்குள்ள ட்ரிப் வந்து என்ன பண்ண போகிறது? இப்போ வந்து சேலத்து வழியா போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை உளுந்தூர்பேட்டை வந்துருச்சு என்னன்னு தெரியல. ஆனால் பஸ் பாட்டு போயிட்டே இருக்கு. தலைவர் உங்களுக்கு மட்டும் கூடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரமா போயே அடிக்குது தலைவர். இது மூச்சிக்கே திரும்ப முடியல, போடவே முடியல, கையே இல்லைன்னு ஆகும். கை வச்சு லாக் பண்ணிக்கோ. அவர் தப்பே பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ நேரம் பிடிச்சி? நானும் 50 பிடிச்சிட்டு வரேன். இருக்க வரேன். வினையா பண்ற? அது ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ற? வினையா பண்ற ஸ்டோரி. நெக்ஸ்ட் பார்ட் சக்சஸ். நீங்க போற பஸ்லயும் இந்த மாதிரி ஏதாவது பேசி இந்த மாதிரி வந்துச்சுன்னா பின்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு கவர் போட்டுருப்பாங்க. அதை உருவி இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அது பாட்டு இங்க பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வராது. எப்படி வெடிச்சு சாவுங்க. வெடிக்கலாம் வெடிக்காது. இது வந்து எப்படின்னா அது ஒரு மாதிரி இயங்கும். சரியா? இது வந்து என்னோட கண்டுபிடிப்பு பிரச்சனை. சரியா? ஜப்பான்கார ஏதோ தான் கண்டுபிடிக்கிறான், நான் இங்கே எதை கண்டுபிடிச்சிருப்பேன். கொஞ்சம் மதியா தூக்கலாம். இப்போ சப்போஸ் ஏதாச்சும் மூஞ்சி வேறு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் சளி பிடிச்சிருக்குன்னா இப்படி எடுத்து அப்படி சிந்திக்கலாம். சப்போஸ் சிவா ப்ரோக்கே ஏதோ வந்து மேலே கொட்டிருச்சுன்னா இப்படி வராதுப்பா, என்னிடம் வராது. மூஞ்சி துடைக்கிறது மூக்கு சுத்தரி வரையும் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னிடம் வராதுங்கள், எடுத்தாண்டி சங்கிலி என்கிடுவி. நன்றி, வணக்கம். தலைவலி சின்ராசு வண்டியை கொஞ்சம் ஓரமாட்டு பாட்டு. அடுத்த ஸ்டாப்ல வந்து டீ குடி. ஏதோ ரேட்டிங்கு ஸ்மார்ட் பஸ் என்னென்னமா சொன்னீங்க? ஒரு இது உடஞ்சிட்டு ஆடிக்கிட்டே கிடக்கு. ஆக்சுவலா நல்ல பஸ் தான். போதுங்க, லைட்டா பண்ணுங்க. அப்புறம் என்னமோ இவங்க தீவிரவாதி செயல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடிச்சிருவாங்க, பாம்பு வைக்கிறாங்க. ஆமா, மாட்டு வண்டியில போற மாதிரி இதை வேற தள்ளி
சேவரி பிடி எங்க போயிட்டு இருக்கோம்னா அந்த ட்ரிப் பால் வந்துட்டு விழுப்புரம் பக்கத்துல அந்த ஆள் திரும்பி விட்டார். பஸ் ஓனர் பஸ் ஓனர் டீனர் இது யாருன்னா வந்து சூலான் குறிச்சியா விக்கிரவாண்டி விழுப்புரம் ஆனா இந்த அப்புறம் விழுப்புரம் காமெடி பண்ணுவீங்களே அந்த ஊரா? அந்த ஊருங்க இப்ப என்ன காமெடினா இவங்க வந்து வேற ரூட்ல போயிட்டு இருக்காங்க இப்போ. ஏதோ ரூட் சீக்கிரம் போனா மக்களே, நம்ம கடத்தப்பட்டுட்டோம். கடத்தப்பட்டு பாய் செக் பண்ணிட்டீங்களா? இந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு இது வழியா போகுது. லெஃப்ட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. உங்களை ஆக மொத்தம் எங்க போனோம்? திருப்பூர் போனோம்ல, கூட்டு போயிருவாங்க. பாருங்க விக்கிரவாண்டியா எங்க நம்ம ஸ்டூடியோ பண்ணமா தலைவரே, நம்ம ஸ்டூடியோல லைட் செட் பண்ணா கூட இந்த லைட் வராது போல இருக்கு. பேக்ரவுண்ட் ப்ளூ கலர், நம்ம மூஞ்சி ஒரு கலர். ஆமாப்பா ஐயா சாரிப்பா, நான் மேப்பை குப்பரைக்கு வச்சு பாத்துக்கிருக்கேன். ஆக்சுவலி வண்டி வந்து விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். பார்த்து விழுந்துட போறீங்க விழுப்புரத்துல. ஐயோ இங்கிட்ட போயிடுச்சுனா இங்க போய் உளுந்தூர்பேட்டை போய் ரைட் எடுத்து போச்சு காட்டுங்க. இப்ப வந்து நம்ம போய்கிட்டே இருக்கோம். தெரியாது வேணாம். ஐயோ டிரைவர் பக்கத்துல யாராச்சும் பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. டிரைவர் பக்கத்துல யாரோ நல்ல பிள்ளையா உட்காந்துருக்கு இருக்கு. அதே டிரைவர் இந்த ஓட்டு ஓட்டுறாங்க. ஏப்பா டிரைவர். சரி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பேசஞ்சருக்கு டிஸ்டர்பன்ஸ் சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்மளை நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஆமாமாங்க, இவர் கூட டிஸ்டர்ப் பண்ணுங்க. நானும் பேசஞ்சர் தாங்க, அதே உட்காருங்க. ஐயோ இந்த துணி எங்க? நான் அடிக்கடி வந்து செக் பண்றேன், ஏதோ தொங்குதுட்டு. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து தொலைதூர பயணத்தில் இருக்கிறனால நம்ம என்ன பண்றோம்னா போக போக அடுத்து எங்கேயோ டீ காபி பாத்ரூம் கிச்சா புச்சா போகிற நிப்பாட்டுறாங்க. அப்போதைக்கு நம்ம இறங்கி என்ன ஏதுன்னு நிலவரத்தை சொல்லுவோம். பாத்ரூம் வ்ளாக் பண்றோம். ஆமா, பொது டாய்லெட் எப்படி இருக்குன்னு. ஆனா நான் அதுக்குள்ள போகவே மாட்டேன். அது வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்காம சாயா ரோஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாயா ரோஸ்ட் சேனலுக்கு நான் உங்கள் சிவா. ஓகே, கட் பண்ணிடலாம். அமுக டுமுக அமால் டுமால்